இந்தியா முழுவதும் பரவிய பல புரட்சிகர சீர்திருத்தங்களுக்கு வித்திட்ட தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் வரலாறு 1920 ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணமா இருந்தபோது நடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து தொடங்குது. இந்திய அரசு சட்டம் 1919 விளைவா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளும் ஆளுநரின் நிர்வாக குழுவும் இணைந்து மாகாணங்களை நிர்வகிக்கும் பொருட்டு மதராஸ், பம்பாய், கல்கத்தா மற்றும் தற்போதைய உத்தரப்பிரதேச மாநில பகுதிகளை கொண்ட ஐக்கிய மாகாணம் ஆகிய 4 மாகாணங்கள் முதலா உருவாக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து 1920 முதல் தேர்தலை சந்தித்த மதராஸ் மாகாண சட்டமன்றம் 1921 ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது. சுப்புராயு ரெட்டியார் தலைமையிலான முதல் அமைச்சரவை மதராஸ் மாகாணத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. பல வரலாற்று முக்கியத்துவமான சட்டங்களை முதல் கூட்டத்திலேயே நிறைவேற்றியது மதராஸ் மாகாண சட்டமன்றம். 1921 நிறைவேற்றப்பட்ட பெண்கள் தேர்தல வாக்களிக்கும் தீர்மானம் 1923 சட்டமா நடைமுறைக்கு வந்துச்சு. அதன் பின்னர் 1927ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மதராஸ் மாகாண சட்டமன்றத்தோட முதல் பெண் உறுப்பினரா முத்துலட்சுமி ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டார். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை நீதி கட்சி கொண்டு வந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டம் தான் நாடு முழுக்க தற்போது பின்பற்றப்பட்டு வர்ற இடஒதுக்கீட்டுக்கு அச்சாரமா இருந்துட்டு வருது. இந்த பாரம்பரியம் தான் இந்தியாவில வேறு எங்கும் இல்லாத வகையில இப்போ தமிழ்நாட்டுல மட்டுமே 69 விழுக்காடு இடஒதுக்கீடு செயல்வடிவம் பெற வழிவகுத்துச்சு. தேவதாசி முறை உழைப்பு, இந்தியாவிலேயே முதன்முறையா மதிய உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டவைதான். இந்திய அரசு சட்டம் 1935 படி இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாநில சுயாட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 1937 முதல்வரான ராஜாஜி தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்து கோயில்களை நுழைஞ்சு வழிபடும் வகையில ஆலய நுழைவு சட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் பூரண மதுவிலக்கு, விற்பனை வரியையும் மதராஸ் மாகாணத்துல அறிமுகப்படுத்தினார். மத்திய அரசு தொடர்ந்து 1938 இந்தி மொழியை ராஜாஜி பள்ளிகள்ல கட்டாய பாடமாக்க கடும் எதிர்ப்பு எழுந்துச்சு. தமிழகம் முழுக்க போராட்டங்கள் பிடிக்க போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட தாளமுத்து, நடராசன் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழக்க போராட்டம் தீவிரமாச்சு. இந்த நிலையில 1939 ஆங்கிலேயருக்கு ஒத்துழைப்பது இல்லைன்னு இந்திய தேசிய காங்கிரஸோட முடிவுப்படி ராஜாஜி பதவி விலக 1939 முதல் 1946 வரை ஆளுநர் ஆட்சி நடந்துச்சு. இந்த சமயத்துல 1940 மதராஸ் மாகாண ஆளுநரால கட்டாய இந்தி அரசாண நீக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு சட்டமன்றம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற வகையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டுச்சு. 1916ஆம் ஆண்டு மருத்துவர் சி நடேசன், TM நாயர் மற்றும் தியாகராய செட்டி உள்ளிட்ட பலரால பிராமணர் அல்லாதோரின் நலனை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட நீதி கட்சி 1920ஆம் ஆண்டு முதல் 1937ஆம் ஆண்டு வரை 17 ஆண்டுகள் மதராஸ் மாகாண ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சு. 1944 நீதி கட்சிக்கு தலைமை வகித்த பெரியாரோட முற்போக்கு சிந்தனைகளால நீதி கட்சி திராவிடர் கழகமா மாறிச்சு. 2ஆம் உலக போரோட விளைவா 1946 நடைபெற்ற மதராஸ் மாகாண தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் எளிதா வெற்றி பெற்றது. 1947 இந்தியா விடுதலை அடைய மதராஸ் மாகாணம் மதராஸ் மாநிலமா மாறிச்சு. 1949 திராவிடர் கழக தலைவராயிருந்த பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிஞ்ச அண்ணா அதே ஆண்டு திராவிடர் முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். இது திராவிடர் கழகத்துக்கு பெரும் பின்னடைவா பார்க்கப்பட்டுச்சு. பல புரட்சிகளுக்கு வித்திட்டு பாதை முழுக்க பல வரலாற்று முக்கிய தடங்களை பதிந்து நிற்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றம் என்றுமே பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய மையமே.